ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை ஒரு காய்கறி விற்கிற பெண்ணோட கதை. அந்த காய்கறி விற்கிற பெண்ணால அந்த நகரமே ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு. என்ன மாற்றம் அடைஞ்சது வாங்க இந்த கதையை விரிவா பார்க்கலாம். காய்கறி விற்கிற பெண் பேர் ராஷ்மி. ராஷ்மி ரொம்ப நல்ல பெண். அதாவது தினமும் தன்னுடைய வேலையை கரெக்டா செய்வா. காய்கறி விற்கிற வேலைக்கு கரெக்டா மார்க்கெட்டுக்கு காலையிலேயே வந்துருவா. ராஷ்மி கிட்ட உள்ள காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அது இல்லாம ஒரு நாள் என்ன ஆகுது, ராஷ்மி காய்கறி வித்துட்டு இருக்கா, தள்ளுவண்டியில வச்சுட்டு வித்துட்டு இருக்கா. ராஷ்மி கிட்ட எல்லா காய்கறியுமே கிடைக்கும். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி அப்படின்னு எல்லா காயுமே ராஷ்மி வச்சிருக்காங்க. ராஷ்மி ஒரு நாள் மதியம் இந்த மாதிரி காய்கறி வித்துட்டு இருக்காங்க. மதியம் எப்பவுமே மார்க்கெட்ல ரொம்ப கூட்டம் அதிகமாவே இருக்கும், எக்கச்சக்கமான கூட்டம். ஏன்னா ராஷ்மிக்கு அன்னைக்கு வியாபாரம் ஓரளவுக்கு தான் ஆச்சு, ரொம்ப சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்னும் ஆகல. ஏன்னா அன்னைக்கு வந்து காய்கறி விலை எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது, கூட்டம் இருந்தது. ஆனா ராஷ்மிக்கு ஒன்னும் பெருசா வியாபாரம் ஆகல. அப்ப அந்த பக்கமா வந்த கான்ஸ்டபிள் பவன் வராரு. பவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. வாரம் வந்து காய்கறி மார்க்கெட் விற்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஒரு லஞ்சம் வாங்குற பழக்கம் இருக்கு. எல்லா காய்கறி கடைக்கும் போறாரு. அன்னைக்கு வியாபாரம் என்ன நடக்குதோ அந்த கல்லாப்பட்டியில என்ன இருக்கோ அதை போய் எடுத்துக்கிறாரு. ஒரு சில பேர் அவங்களே எடுத்து கொடுத்துடுறாங்க. இப்படி எல்லார்கிட்டயும் வசூல் பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா ராஷ்மிட்ட வராரு. ராஷ்மி சொல்றா, சார் நான் போன வாரம் உங்களுக்கு 180 ரூபா கொடுத்தேன், ஏனோ இந்த வாரம் எனக்கு வியாபாரமே நடக்கல, காய்கறி விலை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு சார், 90 ரூபா தான் என்கிட்ட வியாபாரமே ஆச்சுன்னு சொல்லிட்டு என்னோட கல்லாப்பட்டில இருந்து எடுத்து அதை கொடுக்குறா. அது கொடுத்த உடனே பவனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. ராஷ்மியும் ரொம்ப கோவக்கார பொண்ணு. ராஷ்மி ஏன்னா அந்த வியாபாரம் பண்ணும்போது என்ன நினைப்பா, நம்ம யார் மேலே எந்த விதத்திலயும் கோவப்படக்கூடாதுன்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டு தான் அந்த காய்கறி வியாபாரத்துக்கே வருவா. யார் என்ன சொன்னாலும் பொறுமையா போகணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு தான் வருவா ராஷ்மி. ஏன்னா பவனுக்கு அந்த 90 ரூபாய் கொடுத்தோடனே ரொம்ப கோவம் வந்துருது. கோவம் வந்து என்ன பண்றாரு, ராஷ்மி தோல் மேல கை வச்சுட்டு என்ன நீ பணத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேல வச்சு லைட்டா தள்ளி விட்டுறாரு. ராஷ்மி கீழே விழுந்துடுறான். ராஷ்மி கீழே விழுந்தது மட்டும் இல்லாம பவன் தன்னுடைய காலால காய்கறி தள்ளுவண்டியை எட்டி உதச்சிட்டாரு. எல்லா காய்கறியும் வந்து அங்கங்க செதறி கிடக்கு. சிலது எல்லாமே நசுங்கிருச்சு, நிறைய பேர் மிதிச்சு நசுங்கிருச்சு. ஏன்னா ராஷ்மிக்கு சரியான கோவம். ஏன்னா காய்கறி வித்த வருமானத்துல தன்னுடைய குழந்தைங்களை காப்பாற்றும். ராஷ்மிக்கு 2 குழந்தைகள் இருக்கு. 3 வயசுல ஒரு ஆண் குழந்தையும் 1 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ராஷ்மிக்கு எங்க இருந்தா கோவம் வந்துச்சுன்னு தெரியல. பவன் சட்டையை புடிச்சு பலார்னு அடிச்சிடுறா. அவனை தள்ளி விட்டுடுறா கீழே. இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து லாட்டி எடுத்து அடிக்க வரும்போது அவரையும் அவர் நெஞ்சு மேலே எட்டி உதச்சு கீழே தள்ளிடுறான். இன்னும் அவளுக்கு ஒரு அளவு கடந்த கோபம். ராஷ்மிக்கு ஏன் அளவு கடந்த கோபம் வந்தது? ராஷ்மிக்கு போலீஸ் நிறைய பிடிக்காது. என்ன காரணம்? ராஷ்மியோட கணவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ராஷ்மி கணவர் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார். அப்போ ஒரு பெரிய தலைவருக்கு கார் மேல தெரியாம மோதிட்டாரு. உள்ள இருந்த அந்த தலைவருக்கு யாருக்குமே எந்த வித அடியும் படல. ஏன்னா ஒரு தலைவர் கார்ல மோதினதால ராஷ்மியோட கணவரை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து வச்சு 5 நாள் அவரை தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. எவ்வளவோ ராஷ்மி போய் கெஞ்சி விட்டுடுங்க, அவர் தெரியாம செஞ்சுட்டாரு, விட்டுடுங்கன்னு ராஷ்மி கேட்டிருப்பா. ஏன்னா போலீஸ்காரங்க அவர் மேல நிறைய கேஸ் போட்டு வச்சு அவங்க உள்ள போட்டு அடி அடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்படுத்தி துயரப்படுத்தி கடைசியில அவர் கணவர் 5 நாள்ல அடிபட்டு இவங்க எல்லாரும் யாரெல்லாம் டியூட்டிக்கு வராங்களோ எல்லாருமே ராஷ்மியோட கணவர் அடிச்சு ராஷ்மியோட கணவர் இறந்துட்டார். ஆனா அவங்க சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிச்சு. ராஷ்மிக்கு ஏற்கனவே போலீஸ்காரங்க மேல ரொம்ப கோவம். ஏற்கனவே தன் கணவர் இருந்ததுதான் ரொம்ப கோவம். இன்னைக்கு தன்னோட பிழைப்பான காய்கறி வண்டியை தள்ளி விட்டது ராஷ்மியால கோவத்தை அடக்கவே முடியல. அப்ப தாங்கவே முடியல. ஏன்னா நம்ம கணவரும் நம்மள இல்லாம செஞ்சுட்டாங்க இந்த போலீஸ்காரங்க, நம்ம வியாபாரமும் ஒழுங்கா செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு ஆத்திரத்துல ராஷ்மி தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம போலீஸ்காரங்களே அடிச்சிட்டாங்க. இப்ப அந்த மார்க்கெட் பக்கமா வந்த சந்தோஷ் என்ற பையன் என்ன பண்றான், இந்த நடந்த காட்சி எல்லாத்தையுமே வீடியோ போடுறோம். இந்த வீடியோ என்ன ஆகுதுன்னா வைரல் ஆகுது. குடுகுடு வைரல் ஆகுது. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் சோசியல் மீடியாலும் த்ரெட்ஸ்லயும் இப்படி எல்லா இடத்துலயுமே நல்லா வைரல் ஆகுது. வைரல் ஆன உடனே என்ன பண்றாங்க, அன்னைக்கு ராத்திரியே ராஷ்மி மேல கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு கொலை வழக்கிலும் சரி, அரசு ஊழியரை அடிச்சிருக்காகவும் சரின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்ல உள்ளவங்க எல்லாம் ராஷ்மிக்காக சப்போர்ட் பண்றாங்க. இல்ல இந்த போலீஸ்காரர் ராஷ்மி அடிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா வாரம் நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல இந்த போலீஸ்காரர் வந்து எங்களுக்கு லஞ்சம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வாரம் வந்து வாங்கிட்டு போவாரு. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு ராஷ்மியால எங்களுக்குலாம் ஒரு தைரியம் வந்திருக்கு, ராஷ்மி செஞ்சதுல தப்பே கிடையாது, நாங்க இவரால ரொம்ப துன்புடுறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை பத்தி சொல்லுவோம். என்ன ஆகுது அப்படின்னா பவன் மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாருமே குறையா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா வியாபாரிகளும் வந்து நீங்க உண்மையை சொல்றீங்கன்னா ராஷ்மியை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. வியாபாரிகள் எல்லாருமே கண்டிப்பா நாங்க உண்மையை சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஷ்மியோட கேஸ் வாதர வராது. ராஷ்மியோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ரொம்ப விரைவா 6 நாள்ல இந்த கோர்ட்டுக்கு வருது. அப்ப நீதிபதி விசாரிக்கும் போது என்ன சொல்றாரு, ராஷ்மிய போலீஸ் அடிச்ச கேஸ் மட்டும் இல்லாம ராஷ்மியோட கணவர் இருந்த கேஸ்க்குமே சில ஆதாரம் அந்த அட்வொகேட் தேடுறாரு. அப்ப தேடும் போது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிச்சே துன்புறுத்தி தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் எந்த வித தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. ராஷ்மி சொல்றா, எங்க வீட்டுக்காரர் தற்கொலை பண்ற அளவுக்கு கோழை கிடையாது, அவர் யாராவது அப்படி செஞ்சாரு, அப்படி செய்யக்கூடாது, நல்லா வாழ்ந்து காட்டணும், நம்மளால வாழ்க்கை வாழ முடியும், கடந்த
கடின உழைப்பும் நேர்மையும் இருந்தால் நம்ம என்னைக்கா இருந்தாலும் வழக்கில் ஜெயிச்சிடலாம்னு சொல்றாரு. கண்டிப்பா அவர் இதை செஞ்சிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் நீதிபதி கிட்டே சொல்றாரு. அப்ப அவருமே சில ரிப்போர்ட் எல்லாமே அட்வொகேட் எல்லாமே என்ன பண்றாரு, ராஷ்மி கணவர் கேஸ்க்கு எதிராக உள்ள ரிப்போர்ட்ஸும் கொடுக்குறாரு. ராஷ்மி இந்த போலீஸ்காரங்களை அடிச்சதுக்கு எதிரான ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்குறாரு. அப்ப நீதிபதி இது எல்லாமே ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சுட்டு ராஷ்மி மேல போட்ட எஃப்ஐஆர் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ராஷ்மி மேல எந்த தப்பும் கிடையாது. அதாவது நீதியை காக்க வேண்டிய இவங்களே நீதியை காக்கல. ஏன்னா நீதியை காக்க வேண்டிய போலீஸே இங்க நீதியை காக்கல. அதனால இந்த போலீஸை நான் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சிறு கிராமத்துக்கு இவருக்கு டிரான்ஸ்பரும் தராங்க. ராஷ்மி மேலையும் ராஷ்மியோட கணவர் மேலையும் எந்த தப்பு இல்ல. ராஷ்மி கணவர் மேல தப்பா ஈடுபட்ட போலீஸ் எல்லாருமே சஸ்பெண்ட் பண்றாரு நீதிபதி. ராஷ்மிக்கு தான் கணவர் இருந்ததுல போலீஸ்காரங்க மேல ரொம்ப வருத்தம் இருந்தது. இப்ப இந்த நீதிபதி இந்த தீர்ப்பு சொன்ன உடனே தான் அந்த வருத்தம் போய் தான் கணவர் ஒரு நிரபராதி, அவர் எந்த வித தப்பும் செய்யலன்னு ஒரு சந்தோஷமும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ராஷ்மியோட கேஸ லஞ்சம் வாங்கினா தப்பு, அதுவும் அன்றாட வயிற்று பிழைப்புக்காக வியாபாரம் பண்றவங்கிட்ட வாங்குறது இன்னும் கொடுமையான விஷயம். அதனால ராஷ்மியோட கேஸ் ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும் மற்ற போலீஸ்காரங்களுக்கு. இனி எந்த போலீஸ்காரங்களும் லஞ்சம் வாங்கறதுக்கு பயப்படுவாங்க. நீதிபதி உடனடியா தீர்ப்பு செஞ்சு எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணதால ராஷ்மிக்கு இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ராஷ்மி ரொம்ப நேசிச்ச கணவர், அவர் அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு வருத்தம் எல்லாம் இருந்தது. இப்ப அவங்களுக்குமே தக்க தண்டனை கிடைச்சோன்னே ராஷ்மி ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. கண்டிப்பா நீதி ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு ராஷ்மியோட கதை ஒரு பெரிய கதை நம்ம சொல்லலாம். இப்ப ராஷ்மி என்ன பண்றாங்க, ராஷ்மி அதே மார்க்கெட்ல தான் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் ராஷ்மியோட கேஸ பார்த்துட்டு நிறைய பேர் பவன் மேல கேஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லஞ்சம் எங்ககிட்ட வாங்கினாங்க, எங்ககிட்ட வாங்கினாங்க, நிறைய பேர் பவன் மேல தைரியமா கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் செஞ்சோன்னே பவன் மேல இன்னும் நிறைய கேஸ் தான் புக் ஆயிட்டே இருந்தது. ராஷ்மியோட வியாபாரம் இப்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ராஷ்மியை பார்த்து எல்லாருமே ரொம்ப மரியாதைக்குரியா இருக்காங்க. ஏன்னா யாருக்கும் இல்லாத தைரியம் அங்க உள்ள ஆண்கள், ஆயிரக்கணக்கான ஆண்களும் ஆயிரக்கணக்கான பெண்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் இல்லாத ஒரு தைரியம் ராஷ்மிக்கு வந்தது. ராஷ்மிக்கு அந்த தைரியம் வந்ததாலதான் மார்க்கெட் உள்ள எல்லாருக்குமே ஒரு நிம்மதி கிடைச்சது. அன்றாட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் இப்ப எல்லாரும் அவங்க வீட்டுக்காக செலவழிச்சுக்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. ராஷ்மி அன்னைக்கு இல்ல அப்படின்னா அன்னைய நாள் என்ன சம்பாதிக்கிறவங்களோ அந்த பணத்தை முழுவதும் பவன் கிட்ட கொடுத்துடணும், கான்ஸ்டபிள் பவன் கிட்ட ஒப்படைச்சிடணும். இப்ப ராஷ்மி செஞ்ச செயலால மார்க்கெட்ல உள்ள எல்லாருமே ராஷ்மி மேல மரியாதையும் ஒரு மதிப்பும் கூடி இருக்கு. ராஷ்மி மேல ராஷ்மி செஞ்ச செயல் தப்பு இல்லையான்னு தெரியல. ராஷ்மியோட கோபம் மக்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஏன்னா இனி ஒவ்வொரு போலீஸ்காரனும் லஞ்சம் வாங்கறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ராஷ்மி போல நம்மளும் தைரியமா இருக்கணும் சில விஷயங்கள்ல. அதுக்குன்னு போலீஸ் அடிக்க சொல்லல நானு. அதாவது தப்புனா தவறுனா தவற சுட்டி காமிக்கணும். அதே மாதிரி தக்க ஆதாரமும் நமக்கு இருக்கணும். ஒரு கோர்ட்டுக்கு நம்ம ஒரு கேஸ்ன்னு போனா தக்க ஆதாரம் இருந்ததால் தான் ராஷ்மி அங்கிருந்து வெளில வர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எடுத்து போட்ட சந்தோஷ் இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல உள்ள எல்லா வியாபாரிகளுக்கும் ஃப்ரீயாவே அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த கேஸால இதை எடுத்து போட்ட சந்தோஷால ராஷ்மிக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்.